பிதாவாய் தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரம் ஸ்துதி உண்டாவதாக. இங்கே கூடியிருக்கும் யாவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் தேவ செய்தி கடந்து செல்வோம். இந்த நல்ல செய்தி தேவன் வாசம் செய்கிறது. பொதுவாக உலகத்தில் சொல்கிற வழக்கம் உண்டு, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று. இந்துஸ் இதில் வந்தது தான். அது எப்படி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே நிறைந்திருக்கிறார், அதாவது எல்லா இடத்துலையும் இருக்குன்னு பொதுவான சொல்றது தான் தூணிலும் துரும்பிலும் இருக்குன்னு சொல்லுது. வேதாகமத்தில் தேவன் எங்கெல்லாம் இருக்கிறார், தேவன் எங்கெல்லாம் இல்லாமல் இருப்பார், எல்லாமே தெளிவாக நமக்கு வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் பல காலங்களில் தேவன் எப்படியெல்லாம் இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறார், அந்த பாடத்தை நாம் படிக்க போகிறோம். தேவன் வாசம் செய்கிறது, தேவனை தொழுது கொள்ளும் விதத்திலையும் நாம் எந்த விதத்தில் தொழுது கொள்ளணும் என்றும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசேஷமாக உலகத்தில் பார்க்கும்போது சில வழிபாடுகள் முன்னாடி நிற்கும்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது கூட அவங்க சொல்கிறது இது சிலை தான், ஆனால் எங்களுக்கு ஒரு தொழுகைக்கும் ஒரு 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 உருவம் வேணும், அதுக்காக நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் வேதாகமத்தில் நம்மளோட தேவன் நம்ம என்ன சொல்லுதுன்னா அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுது. அப்படி தான் தேவன் அமைச்சு வச்சிருக்கார். தேவன் உலகத்தை படைத்த, இந்த உலகத்தில் எல்லாமே தேவனோடது, தேவன் படைத்தது. அந்த படைப்பை வச்சு தேவன் சொல்ல முடியாது. தேவன் அதுக்கும் மேலே ஒரு அனாதி தேவன். அந்த தேவனை பற்றி அவருடைய விஷயம்தான் கற்றுக்க போகிறோம். அது இன்னும் நாம் பார்க்குறோம். ஆதாம் ஏவாளை படைக்கும்போது தேவன் கூட, அதாவது தேவன் கூட வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அதாமே சிருஷ்டிக்குது. தொடர்ந்து ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இப்போ நம்ம இங்க பார்க்கும்போது உலாகிற, அதாவது தேவன் ஆதாம் ஏவாள் அவங்க கூட இருந்தாங்கன்னு நம்ம வாசிக்க முடியுது. அதாவது என்னைக்கு ஆதாம் தப்பு அந்த பாவத்தை செய்கிறோமோ அது முன்னாடி வரைக்கும் தேவன் வந்து போகிறதாகவும் அவர் கூட இருக்கிறதாகவும் நம்ம வாசிக்க முடியுது. ஆனால் என்னைக்கு ஆதாம் தப்பு செஞ்சோமோ, அந்த பாவத்தை செய்யுமோ, அப்போது தேவன் விலகிறார். அங்கே ஆதாம் கொடுத்த அந்த கட்டளையிலே தேவன் மீறும்போது, ஆதாம் மீறும்போது, அந்த பாவம் செய்யும்போது தேவன் விலகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது எதனால தேவன் அந்த ஆதாம் விட்டு விலகும் பார்க்கும்போது பாவம் தான். அந்த பாவம் இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் இருக்க மாட்டார். அதுக்கு வசனமான எசையா 59:1 வாசிக்கிறோம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ நம்ம பாவம்தான் தேவனுக்கு கிட்ட சேராமல் இருக்கிறது. இப்போ ஆதாம் அந்த தப்பு செய்யும்போது அவங்க முற்றிலுமாக அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் வாசிக்கும் பொழுது 3:24 அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஓகே, அங்கேருந்து துரத்தி விடுற, அதாவது தேவன் அந்த சாபத்தை விட்டு அவங்கள துரத்தி விடுது. அதாவது தேவன் கூட இருக்கிற அந்த ஒரு வாய்ப்பு ஆதாம் மிஸ் பண்ணுறதுன்னு நம்ம இங்கே பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த காலங்கள் கடந்து போய் சேத்து காலத்தில் முதலாக தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறோம் பார்க்கும் 4. அதே ஆதியாகமம் 4:26 சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்போது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்போ இந்த காலகட்டம் கடந்து இதுக்கப்புறம் சேத்து மூலமா அந்த தொழுது கொள்ள ஆரம்பிக்குது சொல்லுது. எப்படியெல்லாம் அவங்க தொழுது கொள்ளாங்க, அதாவது அந்த பிதாக்கள் காலங்களில் பெருசாக அதிகமான காலங்கள் இருந்தாலும் சிறிய சிறிய தகவல் மட்டும்தான் கொடுத்துருந்தா கூட
அவங்க தொழுது கொள்ள அந்த விதம் மட்டும் நம்ம வாசிக்க முடியுது. ஆதியாகமம் 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் காலத்துல இப்படி செஞ்சு வாசிக்கும். அப்படியே தொடர்ந்து 13:4. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தொழுது கொண்டதாக வாசிக்கிறோம். அவர் 21:33. ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். தொடர்ந்து அப்படியே போகும்போது காலங்களில் போய் யாக்கோபு காலத்தில் 31:54. பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். இப்போது இந்த காலங்கள்லாம் அவங்க ஒரு பலிபீடம் செலுத்தி அங்கே தொழுது கொண்டு வந்து நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து அது கொஞ்சமான தகவல் கொடுத்து, அதாவது பெரிய இந்த காலங்கள் போனாலும் சிறிய தகவல் மட்டும் கொடுத்துருக்கு தொழுகையில். அது தொடர்ந்து இஸ்ரேல் காலங்களில் வரும்போது யாத்திராகமம் 7:1 தேவன் இஸ்ரேல் மக்களுக்குள்ள எப்படியெல்லாம் கொடுத்தாருன்னு பார்க்கும்போது, கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். இங்கே தெரிந்து கொள்ளுகிறார். அதாவது மோசையை கொண்டு எகிப்தில் அடிமை மக்களை விடுதலையாக்கி அவங்களுக்கு வழிநடத்தினபடியாக அந்த பார்வோன், அதாவது அந்த ராஜா, அங்கே இருக்கிற ராஜா கிட்டேருந்து விடுதலை ஆகும்படியாக, எதுக்காக விடுதலை ஆகும் பார்க்கும்போது தேவனை தொழுது கொள்ளும்படியாக அவரே தொழுது கொள்ளும்படியாக அவங்கள அழைத்து வாங்கன்னு சொல்லுது. அந்த வார்த்தை தான் வாசிக்கிறோம். அதே 7:16. அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இப்போ இங்கே சொல்றது தேவன், அந்த எபிரேயர் தேவனாக நான் என்ன சொல்லுகிறேன்னா, அவங்களை அழைத்து வர்றதுக்கு எதுக்காக அழைத்துன்னா தேவனை தொழுது கொள்ளும்படியா. அதாவது இப்போ அந்த தொழுகையில மாற்றம் வருவது எப்படி மாறுன்னு பார்க்கும்போது, அந்த உங்களுக்கு தெரியும், அந்த யாத்திராகமம் 12 அந்த 7 தொடர்ந்து படிக்கும்போது அந்த பாதை அந்த 7 தான் வரும். ஓரோ பாதையும் கடந்து போகும்போது அவங்க பரவன் விடாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கடினப்படுத்துன்னு நம்ம வாசிக்க முடியும். அது தொடர்ந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வராங்க. ஆனால் இது எல்லாமே தேவன் ஒரு திட்டமாக கொண்டு வந்தார். எப்படி பார்க்கும்போது யாத்திராகமம் 12:12 அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். எகிப்தின் தேவர்கள் எல்லாம் ஒரு நீதியை செலுத்துவார். அதாவது நம்ம இப்போ படிக்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இப்போ இவங்க சொன்ன இந்த பாதை எல்லாமே அவங்களுக்கு ஒரு தேவனாக இருந்திருக்கல. அதனால அவங்க நியாயத்தை அந்த தேவன் மேலே செலுத்துறான்னு சொல்லுது. தொடர்ந்து அவங்கள அந்த வாதம் மூலமாய் எல்லாம் தொடர்ந்து லாஸ்ட்டு 10வது இதுலேருந்து வெளியே கொண்டு வராங்க. அதை யாத்திராகமம். அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் மக்களை அவங்களுக்கு கூட இருந்து தேவன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 25:8 அதை யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இப்போ தேவனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறார். அவங்களுக்குள்ள வாசம் செய்கிறதுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலம், அதுக்கு அது தயார் பண்ணுற விதமும் அந்த இதுதான் யாத்திரை நம்ம தொடர்ந்து வாசிக்க முடியுது. அதுலேயே 33:7 வாசிக்கணும். அதுக்கு ஒரு பேரும் கொடுக்கிறார். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். இப்போ நாம் என்ன பார்த்துட்டு வரணும்னா, தேவனோட, அதாவது தேவனை தொழுதுகிற விதம் ஒரு விதத்தில் கொண்டு வராங்க. ஆனால் நம்ம பழைய ஏற்பாடு படிச்சுட்டு வருகிறோம். அந்த புதிய ஏற்பாடில் நாம் எப்படி தேவனை தொழுது கொள்ள முடியுன்ற இதுதான் இது. அந்த எபிரேயர் அதாவது பிதாக்களின் காலங்களில் அவங்க தொழுது கொள்கிற விதத்தும்
நம்ம பார்த்தோம். அது தொடர்ந்து இஸ்ரேல் மக்களும் தேவனுமா அந்த உறவு, தேவனே கேட்குற அந்த ஸ்டேட்மெண்ட், ஒரு பரிசுத்தமான ஸ்தலம். அதுக்கு எப்படி பேரும் வைக்கிது, மோசே அதுக்கு பேர் வைக்கிறார். அந்த தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் இனிமே கடந்து போகுது. இது வச்சு தான் அவங்க இஸ்ரேல் மக்கள் வழிநடத்தின. இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு டென்ட் மாரி. அவங்க எங்கே போவோமோ அது கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்தலம், மகாஸ்தலம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும் என்ற சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு, இப்படி தான் இந்த இடத்துல தான் தொழுது கொள்ளணும் என்ற அந்த தேவனோட அந்த திட்டத்தில் அவங்க செஞ்சுட்டு வராங்க. அது கடைசியில் நான் ஷார்ட்டாகவே சொல்லிட்டு போகிறேன். தொடர்ந்து அவங்க யோசுவா காலத்தில், அதாவது தொடர்ந்து மோசே முடிஞ்சு யோசுவா காலத்தில் வரும்போது, அது 29:45 யாத்திராகமம் 29:45 இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஓகே, அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்கிற அந்த இது தொடர்ந்து யோசுவா 18:1 இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஓகே, இப்போது அந்த மோசே மூலமாய் கொண்டு வந்த அந்த இது கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னா சீலோவில் யோசுவா காலத்தில் அந்த வந்து நிற்கிது. இது ஏலி தீர்க்கதரிசி அந்த பிரவாச்சகன் அந்த இடத்துல வருது. அதாவது 1 சாமுவேல் 1:3 வாசிக்கிறோம். இதே நிகழ்ச்சி அங்கே வாசிக்க முடியுது. 1 சாமுவேல் 1:3. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசிரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். 1:3 சீலோவில் மறுபடியும் படிங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தருடைய பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அதாவது அந்த இடத்துல போயிட்டு வருவான்னு சொல்லுது. அதாவது மோசே மூலியமா கொண்டு வந்தா இந்த இது கடைசியில் மோசே அங்கேயே போகிறார். அதுக்கப்புறம் யோசுவா காலை மூலமாக உள்ள வந்து காலங்கள் கடந்து சாமுவேல் காலத்தில் வர்றாரு. அங்கே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி தான் ஷார்ட்டாக சொல்லிட்டு வரோம். 1 சாமுவேல் 1:3 அந்த எங்கே வரும்னு பார்க்கும்போது ஏலியில், அதாவது ஏலி தீர்க்கதரிசியாக இருக்கு அந்த அவங்ககிட்ட வந்து நிற்கிது. அந்த ஏலி அந்த ஆசரிப்பு ஒரு இடத்த வழி நடத்தும் போது அது காலம் வரைக்கும் நல்லா இருந்து, அதுக்கப்புறம் ஏலியோட பிள்ளைங்க தவறு செய்யும்போது ஒரு பயங்கரமான தவறுலாம் செய்கிறார். 1 சாமுவேல் 2:12 ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அப்போது ஏலி உண்மையாகவும் தேவனுக்கு பிரியமாக இருந்தவர் தான். ஆனால் ஏலியோட பிள்ளைங்க அது இல்லாமல் அது எப்படியெல்லாம் பார்க்கும்போது 22 ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, அப்போது இவன் ரொம்ப கொடூரமாக, அதாவது அந்த இங்கே பாயிண்ட் என்ன, ஆசரிப்பு கூடாரம் இங்கே இருக்குது. ஆசரிப்புக்கு முன்னாடியெல்லாம் தவறு செய்யும்போது அந்த அவங்கள விளக்காமல், அதாவது ஏலி என்ன பண்ணுகிறார், அவரை தடுக்காமல் இருந்தனால ஏலிக்கும் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது நம்ம வாசிக்க முடியுது. அதான் ஏதி 3:13 தேவன் சொல்கிற வார்த்தை. 3 சாமுவேல் 3:13 அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவளை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கும் என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இப்போ சாமுவேல் மூலமா ஒரு வார்த்தை சொல்லுது. அதாவது தேவன் சொல்கிறது தான். இந்த டைமில் ஒரு ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்க முடியுது. நம்ம ஒழுங்காக இருந்தால் கூட நம்ம பிள்ளைங்க தவறு செய்கிறதுனால நம்ம அடக்காமல் போனால் கூட நமக்கும் அந்த பாவம் வந்து சேருது. இப்போது ஏலி அந்த தப்பை அவங்க சொல்லாமல் போனதுனால ஏலிக்கும் அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதா நம்ம வாசிக்க முடியுது. ஏலியும் ஏலி குடும்பமும் இதோட
அழிஞ்சு போகுது பார்க்கணும். தொடர்ந்து சாமுவேல் தான் அது வழிநடத்தி கொண்டு வர்றார். தேவன் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிற அந்த வார்த்தை 2:30 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டம் பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்னை கனம் பண்ணுவங்களே நான் கனம் பண்ணுவேன், என்னை நிந்திக்குவேன்னு சொல்றார். அதாவது இப்போ இந்த பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தையும் அவங்க நல்ல விதமாக கொண்டு போனாருந்தா கரெக்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த ஆசரிப்பு கூடாது செயல்பாடு தவறுகள்லாம் பார்க்கும்போது அங்கேருந்து அவங்க அந்த ஃபேமிலியே க்ளோஸ் ஆகுது நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து சாமுவேல் மூலிமா அந்த ஆசரிப்பு கூட வழிநடத்தி வர்றார். இப்போ ஒரு நிகழ்ச்சி நாம் வாசிக்க முடியுது. அதாவது இந்த பெட்டி பிடிக்க முன்னாக பெலிஸ்திய தேசம் இவங்களை அடிக்கும்போது இவங்க ஒரு நம்பிக்கை தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தேவன் உள்ள பெட்டி, அந்த ஆசைப்பு கொடுத்துட்டு இருந்த பெட்டியை கொண்டு வந்து அந்த அதாவது அந்த 4ல் கொண்டு வைக்கிறாங்க. அங்கே அப்படியாவது ஜெயிப்பாங்களோ என்னன்னு பார்க்கணும். ஆனால் அது கடைசியில் அது என்ன ஆகுதுன்னா, அந்த தேவனோட அந்த பெட்டி, அது ஆசைப்பூட இருந்த அந்த பெட்டியை பெலிஸ்து தேசத்துக்கு கொண்டு போகிறத நான் வாசிக்க முடியுது. இப்போது நாம் அந்த ஆசைப்பூட அங்கேயே நிற்கிது. அதுக்கப்புறம் பெட்டியிலேருந்து தான் தேவனோட அந்த விஷயம் வாசிக்க முடியுது. இப்படி அந்த பெட்டியை பெலிஸ்து தேசத்தை கொண்டு போகிறதும், அந்த பெலிஸ்து தேசம் 6 மாதம் அங்கே இருக்கிறதும், அங்கே 6 மாதத்துல அவங்களுக்கு இருக்க அந்த பெட்டி மூலிமா வர அந்த ஆபத்துகள் அவங்களுக்கு, ஆனால் தேவனோட பெட்டியை காப்பாற்றி இங்கே கொண்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. அந்த பெட்டி எப்படியெல்லாம் தேவ பிள்ளைகளிலிருந்து அந்த பெட்டியை பெலிஸ்து தேசத்துக்கு போய் பெலிஸ்து தேசம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட உபதிரவம் மூலமா அவங்களே கொண்டு வந்து இந்த இங்கே வரதை வாசிக்க முடியுது. நான் ஷார்ட்டாக ஒன்றுன்னா சொல்கிறேன். தொடர்ந்து அதை லாஸ்ட்டு அமீனாத வீட்டில் வந்து நிற்கும். 7:1 அப்படியே கீரியாத் யாரிமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அமினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அமிதாபின் வீட்டில் வந்து நிற்கிது. இது தொடர்ந்து அந்த சாமுவேல் அதே மாதிரி ஏலிக்கு என்ன நிகழ்ச்சி நடந்தோ அதே தான் சாமுவேலுக்கும் வருது. சாமுவேல் 1 சாமுவேல் 8:1 சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். தொடர்ந்து படிங்க. அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். இப்போ அவங்க பிள்ளைங்களும் அந்த மாதிரி இருக்கும்போது இஸ்ரேல் மக்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இங்கே ராஜா வேணும் என்று கேட்குது. இப்போது அந்த இடத்துல இப்போது அவங்க உலகத்தமாக அவங்க சாய போகிறாங்க. அதாவது இவ்வளோ நாள் தேவனே தேவதாசன் மூலமாக வழி நடத்தினது தான் திடீர்னு அவங்க உலகத்தில் பார்க்கும்போது ராஜா கேட்டு ராஜா கிட்ட போகிறதும் அது தேவன் கொடுக்கறதும் நம்ம வாசிக்க முடியுது. முதல் சவுலும், 2வது தாவீது, 3வது சாலம் என்று 40 வருஷமாக அவங்க அழிச்சு போனதாக நம்ம வாசிக்க முடியும். சாமுவேல் காலத்துக்கு கடந்து இப்போது கடந்து ராஜா காலங்களில் போகுது. ராஜா இல்லை, ஷவுல் ராஜா. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த ஸ்டாப் முடிஞ்சு இந்த இப்போது அந்த பெட்டி தான் இப்படி பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த பெட்டியை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 14:18 இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவளை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவளோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். 14:18 1 சாமுவேல். அப்போது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்டில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. சில மக்கள் வந்து அதாவது இப்போ சவுல் கையில் வந்தது. சவுல் அதுக்கப்புறம் தாவீது கையில் 2 சாமுவேல் 6:1 ஏன்னா எல்லாம் ஷார்ட்டான இந்த பழைய ஏற்பாடு நமக்கு அது எது எப்படியெல்லாம் இருந்தது மட்டும்தான். புதிய ஏற்பாடு நம்ம வரப்போகிறோம். 2 சாமுவேல் 6:1
பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீலின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அமினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அமினதாப் போதும். அதாவது அபினதாப் வீட்டில் வர்றதா இந்த விஷயம் தெரியும். உஷா கை நீட்டுறதும் பெட்டி முன்னாடி சாவறதும் வாசிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கரெக்டான முறையில் கொண்டு வர்றதும் வாசிக்க முடியுது. இப்படி ஆபிரகாம் தாவீது கொண்டு வரும்போது 6:17 அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது ஓகே எங்க வச்சிருந்தான் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ தாவீதுக்கு இன்னொரு இப்போ இது வரைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அதில் பெட்டியும் அந்த இதுவும் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு வந்து அதாவது எப்படி பார்க்கும்போது அந்த ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்தோம். ஆதாமிலேருந்து விலகி போய் தேவன் அதுக்கப்புறம் தேவனாக கேட்குற அந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் தேவன் எங்கேயுமே எனக்கு ஒரு இடம் வேணும் அது உள்ளே இருக்கணும்னு எதுவுமே கேட்கல. ஆனால் அங்கே கேட்டது அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுதான் பெட்டி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஆசரிப்பு கூடாரம் அவங்க வழிமுறை தப்பு கரெக்டாகவும் செஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் அந்த வழிமுறையெல்லாம் தவறாக போகும்போது தேவன் அந்த ஆசரிப்பு கூட தேவனோட வாசம் செய்கிற அந்த இடம் விலகி போகுது. நல்லா அதாவது சில பிள்ளைங்க அவங்க தேவ பிள்ளைகள் கரெக்டாக இருக்குவாங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது மறுபடியும் அந்த தவறு செய்யும்போது அது அப்படியே விலகி கடைசியில் அந்த பெட்டி இப்போ லாஸ்ட்டில் தாவீது கையில் வரும்போது தாவீது ஒரு யோசனை வரும். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் அந்த வாசனை தெரியும் தான். அந்த 7:1 கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அப்போது நாத்தன் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசதலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலராகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டா? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவளை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போ போதும். அதாவது இப்போ தொடர்ந்து நான் சொன்ன அந்த விஷயம்தான் இங்கே வாசிக்கிறோம். அதாவது தேவன் இவ்வளோ நாளில் எங்கேயுமே அவர் கேட்கல, எனக்காக ஒரு இடம் வேணும் அந்த இடத்துல இதுன்னு சொல்லலை. ஆனால் தாவீதுக்கு ஒரு யோசனை தேவன் கையில் கேட்கும்போது அப்போது இந்த தேவனே கேட்குற வார்த்தை தான், நான் வாசம் செய்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை நீ கட்டுவியா அப்படின்னு கேட்குறாரு. அது தொடர்ந்து அவரோட அந்த தாவீதோட எண்ணத்தை தேவன் அறிந்து அதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக நீ செய்ய மாட்டேன், உன் பிள்ளை செய்வா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை மூலமாக அந்த அது தொடர்ந்து நம்ம படிக்கிறோம், நம்ம பாடம் அது இல்லை புதிய ஏற்பாடு வருகிறோம். இப்போது தொடர்ந்து அந்த சாலோமன் என்ன பண்ணுகிறார், அந்த ஆலயத்தை கட்டுகிறார். கட்டிட்டு அந்த ஆலயத்தை கட்டினதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கேட்கும், மெய்யாகவே இந்த பூமியில் தேவன் வாசம் பண்ணுகிறாரோ என்று. அவர் இந்த பூமியில் இப்போது அவர் பெர்மனண்டாக ஒரு இடம், அதாவது ஆலயம் என்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறார். இவ்வளோ நாள் அலைஞ்சு பல இடங்களில்
போயிட்டு இருந்த இது இப்போ தேவ ஆலயத்தில் ஒன்று நிற்கிறார். இந்த ஆலயத்தில் இப்போ பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 5:5 ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். இப்போ சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுற விதத்தை வந்து சொல்லுகிறார். தொடர்ந்து 7 ஆலயத்தை கட்டுவது வாசிக்கிறோம். அதை 8:1-4. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வர செய்தான். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசரின் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகளை அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். இப்போ அதை கரெக்டான முறையில், அதாவது இப்போ ஆலயம் என்ற ஒரே பெர்மனண்டாக ஒரே இடத்துல இவ்வளோ நாள் டெம்பரரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்த இந்த ஒரே இடத்துமா வந்து தேவாலயம் நிற்கிது. இது பேர் தேவாலயமாக சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தில் இப்போது ஆசரிப்பு கூடாரம் இதில் அந்த முறைமைகளும் தேவனோட பெட்டியும் எல்லாம் அங்கே வந்து நிற்கிது. தொடர்ந்து அதே 9 வாசிக்கும்போது அந்த கடைசியில் அந்த பெட்டிக்குள்ளே என்னென்ன இருந்தது இப்போ என்னென்ன இல்லைன்னு பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 8:9 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவளோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. இப்போ அந்த கல்பலை இல்லாமல் வேற எதுவும் இல்லை அப்படி சொல்லுது. ஒரே நிமிஷம். மோசையா அந்த கொடுக்க அந்த பலகை அது மட்டும்தான் இருக்குது, மீதெல்லாம் போயிடுச்சு. இப்போ தொடர்ந்து இப்போ இது நான் இப்போ இவ்வளோ விரிவாக சொன்னாலோட புதிய ஏற்பாடில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது கூட நிகழ்ச்சி ஷார்ட்டாக சொல்லுது. நான் எதுக்கு இப்படி சொல்லணும்னு பார்க்கும்போது ஸ்டீவன் அந்த இறந்து போன முன்னாடி அந்த பிரசங்கத்தில் கூட இந்த நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம இதெல்லாம் கற்றுக்கொள்கிறதுக்கு அங்கே ஒரு பாடமாக இருக்குது. படிக்கிறோம். அப்போஸ்தலன் அப்படி 7:44-48. மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவுடனும் கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்கையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனு அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரே ஸ்டீவன் சொல்லும்போது இப்போது காலங்கள் கடந்து, அதாவது ஓர காலங்கட்டிலையும் எப்படியெல்லாம் தேவன் பிள்ளைகளோட எப்படியெல்லாம் இருந்தாங்க என்றும் தேவ பிள்ளைங்க அவங்க அந்த தேவனை எப்படி வச்சுருந்தாங்க என்றும் பார்க்க முடியுது. பழைய ஏற்பாடில் தேவன் நம்ம கூட, அதாவது நம்ம மனுஷனு கூட வாழறதுக்காக அந்த வந்தால் கூட யாருமே அவரை ஒரு பொருளாகவே எண்ணாமல் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் ஏதோ பாதையில் அவராக, அதாவது உங்களுக்கு தெரியும் பெலிஸ்து தேசத்தில் இவங்க பெட்டியை பிடிச்சிட்டு போனால் கூட யாரும் அந்த பெட்டியை கொண்டு வரல. அது தேவனாவே அவர்ந்து வர வைக்கிறது. அது நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது அந்த பெலிஸ்து தேசத்துலேருந்து வரும்போது அவங்களுக்கு இருக்க அந்த வியாதிகள் எல்லாம் அவங்கள கொண்டு வரும்போது அந்த வர விதம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கே நடக்கிற நிகழ்ச்சியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க சிலை இருக்கிற இடத்துல கொண்டு வைக்கும்போது அந்த சிலை கீழே விழுதும்,
நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஒரு சினிமா பார்க்குற அந்த ஒரு அது ஒரு இமேஜின் மாதிரி நம்ம பார்க்கும்போது எல்லாம் அங்கே நடக்குது. ஆனால் உண்மையாக அதெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது நடந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துலேருந்து தேவன் அந்த பெட்டியை கொண்டு வருது, இஸ்ரவேல் தேசத்தை கொண்டு வந்து பார்க்க முடியுது. இப்படி தேவன் அங்கேயும் உலாவி, தேவனுடைய அந்த பெட்டி உலாவி தேவன் வாசம் செய்கிற, ஆனால் முக்கியமாக நமக்கு தெரியும் தேவன் வாசம் பெறுற ஒரே இடம் பரலோகம் மட்டும்தான். பரலோகத்தில் தான் தேவன் வாசம் செய்கிறார். ஆனால் அவரோட அந்த ப்ரெசன்ஸ் இந்த பூமியில் நம்ம கூட இருக்கிறதுக்கு பல இடங்களில் நாம் வாசித்து வந்தோம். முதலாக ஆதாம் கையில் கூட இருந்த அந்த வாய்ப்பு ஆதாம் மிஸ் பண்ணிக்கிறார். தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் அப்ரஹாம், இசாக், யாக்கோப் அவங்க கூட இருந்த விதவும், அவங்க தொழுது கொள்ள விதவும், தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் கூட மோசே மூலயமா அவங்க கூட இருந்த விதவும், ஆசரிப்பு கூடாரத்துல பெட்டியில் அந்த ப்ரெசன்ஸ் இருந்த விதவும் நாம் வாசித்து வந்தோம். அவங்களும் அந்த கைவிடுகிறார். இப்போது புதிய ஏற்பாடில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது, இப்போது கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இல்லைன்னு சொல்லுகிறார். இப்போது இவ்வளோ நேரம் பார்த்ததில்ல, கடைசியில் வரும்போது அங்கே இல்லை என்று சொல்லுது. தொடர்ந்து நாம் புதிய ஏற்பாடில் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போது பொதுவாக அதாவது இங்கே சொல்ல முடியும்போது மக்களை சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ளே இருக்குது அந்த ஆலயம் என்று சொல்லி. இது இண்டிவிஜுவலாக நம்ம உள்ளே இருக்குன்னு சொல்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இப்போது தேவனுடைய ஆலயம், அதாவது தேவனுடைய அந்த விசுத்த மந்திரம் அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது நமக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம அன்றைக்கி அவங்க ஆதாம் என்ன தவறு செஞ்சோம்னோ அந்த பாவம் செய்யும்போது அந்த தேவனை விட்டு விலகிற அந்த ஒரு இது பாவம் செய்யும்போது விலகுவது பார்க்க முடியுது. இஸ்ரேல் மக்களுக்கு அவங்களோட கூட இருந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க கூட இருந்தவங்க அவங்களும் அந்த பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் விட்டு விழும்போது தேவன் விலகிறத பார்க்கும்போது இப்போது கூட நமக்குள்ளே தேவன் இருக்கிறார். இது விசேஷமாக வெளிப்படுத்தல வாசிக்க முடியுது. வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அதாவது வாசல் படணும் தட்டுகிறேன்னு சொன்னால் இமேஜின் பண்ணும்போது வெளியேருந்து வாசல் தட்டுறதில்லை, நம்மளோட ஹிருதயத்தை தான் சொல்லுகிறார். இப்போது அவர் எப்படி நமக்குள்ளே இருக்குன்னு பார்க்கும்போது வசனம் மூலமாக நமக்குள்ளே இருக்கிறார். இப்போது நம்ம வசனத்தை நாம் வச்சுக்கிற இருந்தால் தேவன் நம்ம இருப்பார். சப்போஸ் நம்ம பாவம் செய்யும்போது நம்ம இந்த வசனமும் தேவனும் விலகி போதான் பார்க்க முடியும். ஏன்னா அன்றைக்கி அவங்க பாவம் தேவனுக்கும் பாவமும் ஒரு பிரிவு. அது ஆதாம் கையில் நீ மரிப்பேன் என்று சொன்னது கண்டிப்பாக அவர் மரித்தாங்கன்னா கண்டிப்பாக மரித்தாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது சரீரத்தில் இல்லை, அவங்க தேவனை விட்டு பிரிகிறது தான், அந்த பிரிவு தான் மரணத்தை குறிக்கப்படுது. அந்த பிரிவு அந்த காலகட்டத்தில் அந்த ஆதாமுக்கு நடந்தது போலேயும் எல்லாருக்கும் நடந்தது போலேயும் நமக்கும் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்ம நடக்காதபடி நம்ம என்ன வச்சுக்கணும்னா அந்த தேவனோட வார்த்தை நம்ம உள்ளே இருக்குது. தேவனோட வார்த்தை இருக்கிறது மட்டும் இல்லாமல் தேவன் சொல்கிற அந்த சட்டத்தை கைக்கொள்ளவும், அப்படி இல்லாமல் நம்ம நம்ம தவறு நம்ம செய்யும்போது தேவன் அன்றைக்கி அவரை விட்டு எப்படி போனோமோ அப்படி போல தான் நம்ம கையிலேருந்தும் தேவன் விலகுவார். நம்ம தப்பு செய்யாமல் நம்ம உண்மையாக நமக்கு இந்த பெரிய பெரிய வாய்ப்பு. ஏன்னா இப்போ பாவம் தேவனுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. நம்ம பாவியாக கண்டிப்பாக தேவனுக்கு வர முடியாது. ஆனால் இதுக்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த பாவத்தை நீக்கி இப்போ தேவன் கூட இருக்கிற அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த தேவன் கூட இருக்கிற அந்த வாய்ப்பை நம்ம பாவத்தை செய்யும்போது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து மூலம் கொடுக்குற அந்த வாய்ப்பை இந்த கூட தேவன் கூட இருக்கிற அந்த வாய்ப்பு மிஸ் ஆகும்னா கண்டிப்பாக மிஸ் ஆகும். பாவம் செய்யும்போது பாவம் நமக்கு இருக்கும்போதே நம்ம இயேசு கிறிஸ்துவை கொடுத்து நம்ம பாவத்தை நீக்கி அவர் கூட சேர்த்து வச்சுக்கிறார். இப்போ நாம் பாவம் செய்யும்போது மறுபடியும் தேவனை விட்டு விலக தான் பார்க்க முடியும். இப்போது புதிய ஏற்பாடு நிறைய வசனம் வாசிங்க. எபேசியர் 4:20 2 வசனம் முடிக்கும். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை,
இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அவரால் போதிக்கப்பட்டு அவரால் கற்றுக்கொண்ட அந்த சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 1 தெசலோனிக்கர் 1:9. ஏனெனில் அவர் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். ஓகே, தேவனிடத்தில் திரும்புறது, அதாவது நம்ம இப்போ குடிச்ச அந்த வாய்ப்பு மகா பெருசு. 1 கொரிந்தியர் 12:27, 1 யோவான் 2:20, 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நமக்கு அபிஷேகம் கிடைக்கப்பட்டிருக்கு, அதாவது பரிசுத்தாவினாலே தேவனோட வார்த்தை மூலமா நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த சத்தியம், நாம் சத்தியத்தை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் பார்க்கணும். அது விசேஷமா இந்த மகா பெருசு நம்ம சபையில சொல்றது 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். இப்போ நம் கிறிஸ்து மூலமாய் தேவன் கையில நல்ல ஒரு வாய்ப்பு, தேவன் கையில சேரும்படியாகவும் தேவன் நம்ம கூட வாசம் செய்யறதுக்கும் அவரோட வார்த்தை மூலமா நமக்குள்ள இருக்கிறார். இப்போ விசேஷமா இந்த சபையார் நாம் இருக்கிறது, தேவனோட பிரசன்ஸ் இங்க இருக்கு. தேவன் இப்போ பொதுவா இங்க ஒரு பில்டிங் காமிச்சிட்டு இது சர்ச்சு, இது ஒரு 4 கூட்டத்தை காமிச்சு இது சர்ச்சுன்னு சொன்னா இந்த பில்டிங் தான் சர்ச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி அது பில்டிங் தான், இதுதான் உண்மையான சபை என்று, ஒரு கூட்டத்தை தான் சபை என்று சொல்லுது. அப்படி போல எந்த நோக்கத்தோடு கூடுறது தான் அந்த சபை. கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தின்படியாக நாம் சபைக்குள்ளாக இருக்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய இந்த ஆசீர்வாதம் அன்னைக்கு அவங்க விட்டு போடுறது போல நாம் விட்டு விடாதபடி நமக்கு கொடுத்த இந்த ஆலயத்தில் தேவனை வாசம் வைக்கிறதுக்கும் எடுத்து போடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நாம் தேவனை பத்திரமா வச்சு பூமியில் வாழ்வோம், மரணம் வரைக்கும் உண்மையாக இருப்போம். பெருமான கவனத்துக்கு